பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலும் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். தொலைக்காட்சியிலே அநேகர் நீங்கள் பார்க்கிறவர்கள் சிலர் என்னிடத்திலே ஒரு கேள்வியை வைக்கிறீர்கள். அதற்கு நான் இன்றைக்கு பதில் சொல்ல ஆயத்தப்படுகிறேன். ஐயா, எங்கோ கிடந்த நம்மை தூக்கி கழுவி மகனாக பரிசுத்த ஜாதியாக மாற்றினார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நாம சுதந்திரிக்க முடியாம போறதுக்கு காரணம் யாரு? ஒரு பக்கம் நம்ம முழு மனதோட முழு பலத்தோட நம்புறோமா? இல்ல. இன்னொரு பக்கம் சத்துரு. இந்த அமலேக்கியனான ஆமான் எப்படியாவது யூத ஜனத்தை அழித்து விட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இவனை மொர்தேக்காய் உள்ள போகும்போது நமஸ்கரிக்க மாட்டான், உக்காந்துருப்பான். இவனுக்கு ஒரே ஆத்திரம், இதை யூத மட்டும் என்னை பெரிய இது பண்ண மாட்டேன்றான் பாரு. ஆனால் அவன் மேலே கை போடுறது இவனுக்கு அற்பமாக தோணுச்சு. அதுக்காக பார்த்தா இவனை போய் அழிச்சுக்கிட்டு மொத்த கூட்டத்தையும் அழிச்சிடுவோம். அதனால தான் ராஜா சொன்னான், உமக்கு விரோதமாய் உம்முடைய நாட்டுக்குள்ள ஒரு கூட்ட ஜனம் பரம்பி இருக்கிறது, அவருடைய பழக்கங்கள் விதர்ப்பமாய் இருக்கிறது, அவர்களை இப்படியே விட்டு வச்சிருக்கிறது நல்லதல்ல, ராஜாவுக்கு நல்லதில்லை. ஆகையினால என்ன செய்யணும்? வாசிங்க 9ஆம் வசனத்தை. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு 14,000 வெள்ளியை எனக்கு எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். உன்னை கவனிங்க, புத்தி கெட்ட ராஜாங்கிறது இந்த இடத்துல தான் விளங்கும். வெள்ளிய முதல்ல யார்கிட்ட இருக்கு? அரசன்ட்ட இல்லாததா? இவன் சொல்றான், அழிக்கிறதுக்கு மட்டும் விட்டு 14,000 வெள்ளியை நிறுத்து கையில கொடுப்பேன். உடனே ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? புத்தி கெட்டவன் 10ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ராஜா கையில் இருக்கிற மோதிரத்தை கழற்றி போச்சா. மோதிரங்கிறது என்னது? அதிகாரம். அதிகாரம் ஐயா. பார்வோன் மோதிரத்தை கழட்டி அதனால யோசேப்புக்கு போட்டான். ஆதியாகமம் 41:41 வாசிக்கிறோம். பார்வோன் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி யோசேப்பிட்ட போட்டு என்ன சொல்றான்? பேருக்கு நான் ராஜா, நீ தான் இனிமே எல்லாம். 2ஆம் ரதத்துல பார்வோனுக்கு அடுத்த இடத்துல அவனை ஏற்றினான். காரணம் என்ன? அவன் ஞானத்தை பார்த்து மோதிரத்தை கழட்டினான். இவன் அழிவுக்கு மோதிரத்தை கழட்டி கொடுக்குறான். அதான் பிரச்சனை. புத்தி கெட்ட ராஜாக்களும் உண்டு, புத்தியுள்ள ராஜாக்களும் உண்டு. சில கண்ணே தெரியாத பேர் கண்ணாயிரம் வைக்கிறது இல்லையா? சிகப்பா இருக்கிறவங்க பேர் கருப்பையான்னு வைக்கிறது இல்லையா? பேருக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம எந்த நாட்டுக்கு ராஜா? ஆண்டவருடைய உலகத்துல நம்ம ராஜான்னு அவரு சொல்றாரு. 14,000 வெள்ளியை நிறுத்து கொடுத்து வேணா புத்தி கெட்ட ராஜா மோதிரத்தை கட்டி கொடுத்தான். அல்லேலூயா. அன்னையிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் எப்படித்தான் லஞ்சம் வந்திருக்கோம் நம்ம தெரியல. ராஜாவே வாங்கிட்டு கொடுக்குறான்னா கீழே இருக்கிற அதிகாரி கொடுக்க மாட்டானா? இன்னைக்கு வச்சா தான் நடக்குது. உள்ள போனா கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய கொடுத்தா தான் நாளும். ஆனா அவர் என்ன சொன்னார்? தன் மோதிரத்தை கழட்டி அதை ஆகாகியனான அம்மெதாத்தாவின் குமாரனாகிய யூதரின் சத்துருவுமாகிய, அது மட்டுமல்ல அவன் யாரு? யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ எனக்கு எண்ணித்தார என்ன வெள்ளியா நீயே வச்சுக்கப்பா, அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி எல்லாம் செய்யலாம் என்றான். ஐயா, முதலாம் மாதம் போதும். ஏன்னா அதுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியும், சீட்டு போட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கு. சில சீட்டு விழுகவும் செய்யுது, சில சீட்டு மொத்தமாக ஓடியும் போயிடுது.
இதெல்லாம் ஏழை சீட்டை பற்றி சொல்கிறேன், நீங்கள் அந்த சீட்டை நினச்சிக்காதீங்க. எனக்கு அன்பானவர்களே, அது பேரில் சீட்டு விழுந்துச்சு. உடனே ஒரு பெரிய அறிக்கையை எழுதி, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம், சின்ன பிள்ளையிலேருந்து எஸ்தரின் கதையை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மோதிரத்தை கலட்டி கொடுத்த உடனே இவர் ஒரு பெரிய நிருபத்தை எழுதி 127 நாடுகள் அத்தனைக்கும் கொடுத்து அனுப்பிட்டான். இது போன உடனே எல்லாம் ஆச்சு, நாட்டில் ஒரு காரியம் வந்துருச்சு. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஜனத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாயே. அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்தார். உன்னை கவனிக்க, துக்கம் வந்தா அந்த காலத்தில் அடையாளம் என்ன தெரியுமா? ரெட்டு உடுத்துறது ஒரு பக்கம், நம்ம இன்னைக்கு தான் சிவப்பு கலர்ல பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிறோமே. ரெட்டு உடுத்து எங்க உட்காரணும்? சாம்பல். ஏன்னா வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 102:10 தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நினிவே மக்கள், மிருகங்கள் எல்லாரும் சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. எதுக்கு? நினிவே நகரம் அழிய போக கூடாது, உபவாசத்தோடு சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. ஆண்டவர் மனம் மாறினார். அல்லேலூயா. யோபு ரெட்டுடுத்து எதுல தான் உட்கார்ந்து இருந்தான்? ஆமா. சாம்பல் ஒன்று துக்கத்திற்கு அடையாளம், இன்னொன்று தாழ்மைக்கு அடையாளம். பாருங்க, இங்கே அறிவிப்பு வந்த உடனே யூத ஜனங்கள் எல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து என்னென்ன உண்டாச்சு? அழுகை, புலம்பல், உபவாசம் உண்டாச்சு. அது மட்டும் இல்ல, வாசிக்க. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற காரியம், இன்றைக்கு தேசத்தில் சத்துருவும் முயற்சிக்கிறான், ஆண்டவரும் ஒரு பக்கம் செயல்படுகிறார். ஆனா நீங்களும் நானும் எந்த இடத்துல நிக்கணும், எந்த கூட்டத்தோட நிக்கணும், இதைத்தான் நீ சொல்ல போறேன். இங்கே இந்த சத்துரு அடிப்பதற்கு திட்டத்தை வகுத்து அனுப்பிவிட்டான். நாளும் குறிக்கப்பட்டு விட்டது, மாதம் குறிக்கப்பட்டு விட்டது, தேதி குறிக்கப்பட்டு விட்டது, அதிகார முத்திரை போடப்பட்டு விட்டது. ஜனங்களுக்குள்ளே அழுகை வந்துருச்சு, கூக்குரல் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. நாம எந்த கூட்டத்தில் இருக்கோம்? அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்யறது? மற்ற எவனா வந்து சொல்லணும், எப்பா நீ ஜெபியா, நாட்டில் அது வந்திருக்கு இது வந்திருக்கு, நீ கேட்ட ஆட்டோமேட்டிக்கா ஜெபிக்கணும்யா. ஆனா நமக்கு சொல்லணும். தாதிமார்கள் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ஐயா, ஒரு கூட்டம் இருக்கு, துக்கம் வருது, புலம்பல் வருது, நீ ஏதாயிலும் செய்ய முடியுமோ என்று அறிவிக்கிறதற்கு தான் கர்த்தர் ஆசாரியர்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சக்தி பீடங்கள் கண்ணீர் கவலையை பற்றி பேசி பேசியே ஆண்டவருடைய அன்பு அறியாமல் போயிடுச்சு. எந்த கூட்டத்தில் நிற்கிறோட தெரியாமல் போச்சு. இங்கே ஒரு கூட்டம் புலம்புகிறது. இதை கேட்டுக்கொண்டும் நல்ல வசதியா இருக்கிறவங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ள அதுக்கு என்ன பண்றது, அழுகிறவன் அழுதுகிட்டு தான் இருப்பான், நம்ம என்ன செய்ய முடியும்? உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் போய், ஐயா இப்படிப்பட்ட நிலை வந்திருக்கிறது, நீயும் நானும் என்ன செய்ய முடியும், அறிவிக்கிற கூட்டங்களும் இருக்கிறது. வாசிக்க. அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு, கேட்ட பிறகுதான் சிலர் துக்கப்படுவான். அப்படியா, நானும் துக்கப்படுறேன், அது வரைக்கும் அவனுக்கு கவலை கிடையாது. ராஜாத்தி துக்கப்பட்டு
மொர்தேகாய் உடுத்திருந்த ஆ, இரட்டை எடுத்து போட்டு ஏன்னா அவன் எதோட அரண்மனை வாசலுக்கு வாரான்? ரெட்டை உடுத்தி அரண்மனை வாசலுக்கு வரான். ராஜாவுடைய அரண்மனைக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது? ரெட்டு உடுத்தி வரக்கூடாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டி மன்னர் காலத்தில் கூட ஆராய்ச்சி மணி வச்சிருந்தாங்க. அதை அடிச்சா என்னன்னு ராஜா வந்து கேட்பார். இப்போ நீங்கள் ஆராய்ச்சி மணி இல்லை மனு கொடுத்தாலும் ராஜா வந்து கேட்க மாட்டார். வாங்கி மூலையில் போடு. எனக்கு அன்பானவளே, அவன் ஒரு துணி எடுத்து எங்க சித்தப்பெல்லாம் துக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் இருக்கும்போது எங்க சித்தப்பனுக்கு சட்டை இல்லையா, இந்த நான் தானே. ஐயா புதியது கிடைச்சா என்ன செய்வோம்? வாசிங்க. கொடுத்தனுப்பினாள், அவனும் அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான். ஏன்னா அவனுக்கு புதிய ஆடை முக்கியம் இல்லையா, ராஜ மேன்மை முக்கியம் இல்ல, என் ஜனம் அழிந்து போகிறதே, என் ஜனம் அழியக்கூடாது. தனக்கு கிடைக்கிறதையும் தியாகம் செய்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு தேவை. இன்னைக்கு உனக்கு ஒரு ட்ரெஸ் கிடைச்சுன்னா ரெண்டாம் சேர்த்து பிடிச்சிட்டு போவோங்கிற கூட்டத்தில் உன்னை கர்த்தர் வைக்க விரும்பலை. உனக்கு ஒன்று கிடைச்சா அதையும் மற்றவனுக்காக விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம் உனக்குள் வந்திருக்கிறதா? வெறுக்கிற அனுபவம் நமக்குள்ள வந்திருக்கா? இந்த மொர்தெகாய் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த ஆத்தாகு, அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாய் ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன அப்பதான் அவ விசாரிக்கிறா. நம்மள இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சுட்டான்னா மற்றவரை குறித்து விசாரிக்காத ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவர் எங்கோ கிடந்த எஸ்தரை, அனாதையாய் கிடந்த எஸ்தரை, தாய் தகப்பன் இல்லாமல் இருந்தவளை ராஜாத்தியாக மாற்றினார். ஐயா ஒல்லை எல்லை அப்படித்தான் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நாம மேன்மைக்கு வந்தபோது மற்றவர்களை குறித்த கரிசனை நமக்குள்ள வந்திருக்கிற கூட்டமா மாறி இருக்கிறோமா? அவன் அழுது கிடந்தா நமக்கு என்ன? ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? இன்னைக்கு தேசத்துல நீயும் நானும் செயல்பட வேண்டும். கொடுத்துருங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. எனக்கு அன்பானவர்களே, எல்லாருக்கும் கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கிற துக்கத்தை மட்டும் மாற்றக்கூடாது, ஜனங்கள் மாற்றப்பட வேண்டும். என்ன செய்தா? ஏற்றுக்கொள்ளல. அப்பொழுது அவளுக்கு ஒரு பிரதானியை நியமிச்சிருந்தா, அவன் போய் அதை அவளுக்கு அறிவித்தான். அதன் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறான். இன்னைக்கு அப்படிதான் மேலே இருக்கிற நிறைய பேர் கீழே இருக்கிறவங்க பற்றி கவலையே படுறதில்லை. ஏதாவது கூட்டம் ஸ்ட்ரைக்கு அங்கேருந்து வந்து எல்லாம் சேர்ந்துருக்க போய் என்னன்னு கேளப்பா, அது வரைக்கும் கவனம் இல்லாமல் இருக்கான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மேமாட்டத்தில் இருக்க எல்லாம் அப்படி தான் இருக்கு. அப்படி தானே இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்பதான் முகாந்தரம் என்ன? ஏன் இவர் ரெட்டு கொடுத்திருக்காரு, கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? அது வரைக்கும் ராணிக்கு தெரியல. நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மற்றவருடைய காரியத்தை குறித்து அறிய விரும்புகிறோமா? நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்? எனக்கு என்னையா, என்ன நடந்தா என்ன, நான் நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு அரசாங்கத்திற்கு வேலைக்கு போன அத்தனை பேருக்கும் சொல்லுவேன், கண்ணறியாமங்களும் சரி, ஒரு காலத்தில் ஆண்டவர் என்ன, இன்னைக்கு அரசாங்கத்தில் போய் சம்பளம் வாங்கினோன்னா ஆண்டவர் தேட மாட்டான். ஒன்றாந்தேதி சம்பளத்தை மட்டும்தான் என்றான். ஒன்றை நினச்சிக்கோ, அடுத்த மாதம் சம்பளம் வாங்க ஆண்டவர் வச்சிருக்கணும். நான் தைரியமாக சொல்லுவேன், 30 நாள் வேலை பார்த்தாலும் 31ஆம் தேதி. எனக்கு அன்பானவர்களே, அவர் கிருபை இல்லாவிட்டால் இன்னைக்கு அநேகருக்கு தெரியறதில்ல. எனக்கு என்னையா கவர்மெண்ட் சம்பளம்? ஐயா அம்மா, எங்க கவர்மெண்ட் பெருசியா, அது எப்படிப்பட்ட தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்றமே, அந்த ராஜ்யத்தில் அன்றைய உணவை கவலையே இல்லாம இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கும் கொடுத்தார், இன்றைக்கும் கொடுக்கிறார், என்றைக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே மக்கள் நன்றி என்று சொன்னார்.
பாருங்க, அறிவிக்கப்பட்டது. வாசிங்க. அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரமனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாய் இடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி தருவேன் என்ற வெள்ளியை பற்றியும், இப்ப சூசான்ல இருக்கிற காரியத்தை பற்றியும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நேரம் ஆயிடுச்சு. வரிசையா சொன்ன உடனே அங்கிருந்து இன்னொரு கூட்டம் இருக்கு. அதெல்லாம் சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லை. எஸ்தர் அப்படித்தான் சொன்னான். ராஜாவின் சட்டம் என்ன தெரியுமா? யாராவது கூப்பிடாம உள்ள போயாச்சு சாகணும். ஆண்டவருக்கா அப்படியா உயிரை விட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அந்த முடிவுக்கு அப்புறம் தான் வரா. முதல்ல சொல்றான் சட்டம் தெரியுமா? முதல்ல ராஜா அழைக்காம போக கூடாது. ரெண்டாவது என்ன தெரியுமா? நான் அவருடைய மனைவி தான், ஆனால் 30 நாள் அவரையே சந்திக்கல. ஏன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்றைக்கு ஒரு கூட்டம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மற்றதை எப்படி பார்க்க? அல்லேலூயா. தொலைக்காட்சியில் கேட்கிற எனக்கு அன்பான மக்களே, என் அன்பு தாய்மாரே, நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீர்கள்? ஒருவேளை மேன்மையாய் உங்களை வைத்திருந்தால் உனக்கு கீழானவர்களை குறித்த கரிசனை எண்ணி பார்க்கிறாயா, அல்லது எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்கியா? என் குடும்ப பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னு உட்கார்ந்து இருக்கியா? இல்ல சூழ்நிலை 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 சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறாயோ? இப்ப சொல்லி அனுப்புனோட வந்து சொல்றான், அப்படியா சங்கதி? 30 நாள் நான் ராஜாட்ட பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனா எஸ்தர் யாரு? ராஜாத்தி. அவ ஓப்பனா சொல்லலை, ராஜான்னு சொன்னான். என் புருஷன்கிட்ட நான் 30 நாளா பேசல. அதே எனக்கு பெரிய துக்கம். எனக்கு எத்தனை பேர் ஒரு நாள் வீட்டுக்கார் வேலையெல்லாம் கவலைப்படுறோம், 30 நாள் வேலையெல்லாம் கவலைப்பட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, அவர் அழைக்காம உள்ள போக முடியாது தெரியுமா? அழைக்கப்படலை, ஆகையினால நான் போக முடியாது. பார்த்தான், மொர்தெகாய்க்கு வைராக்கியம் வந்துருச்சு. ஒன்று தெரியுமா? நீ மறந்துட்ட, நீ யார், எப்படி இருந்தாய், உன் நிலை என்ன, உன்னை உயர்த்தி வைத்ததற்கு காரணம் என்ன? நீ மேலிடத்தில் இருப்பதினாலே அழிய மாட்டோம் நினைக்காதம்மா. இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் யூத ஜனத்துக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரிடத்திலிருந்து எழும்பும் அறிந்து கொள். அப்பதான் அவ சொன்னா, ஐயா ஒண்ணு செய்யுங்க, நீங்களும் என்ன ஜெபத்தில் தாங்குங்க. இன்னைக்கு ஜெபத்தில் தாங்குற கூட்டங்களும் இருக்கு. நானும் என் தாதிமாரும் ஜெபிப்போம். அதன் பிறகு ஒரு காரியம் செய்கிறேன், நான் செத்தாலும் சாகுறேன், ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க ஐயா, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கம்மா. எந்த இடத்தில் நிற்கிறோம்? ஒருவேளை நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நல்ல வீடுகளை கொடுத்து நம்மை வைத்திருக்கும் போது தேவன் நடத்தி வந்ததை மறந்திருக்கிறோமா? உபாகமம் 6:11 13 வரை வாசிக்கும் போது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவு, நீ நடாத திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டதில் திருப்தியாய் இருக்கும் போது உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை மறந்து நிற்கிறாயோ? மொர்தெகாயை போல ஜனத்துக்காக ரெட்டுறுத்தி கதறுகிறாயோ? உனக்கு புதிதாக கிடைத்தாலும் உனக்கு மட்டும் நன்மை கிடைத்தாலும் வேண்டாம், என் ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்ற நிலையில நிற்கிறாயோ? இல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீ இந்த காலத்தில் மௌனமா இருக்க கூடாது என்று எச்சரிப்பின் சத்தத்தை தைரியமாய் சொல்லுகிற கூட்டத்தில் இருக்கிறாயோ? இல்ல காலையில சொல்லுங்க, நீயும் நானும் சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம் பாடினா போதாது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க
நாம் திராணியுள்ளவர்களாகணும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். எனக்கு அன்பானுள்ளே, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, என் அன்பு பெரியோரே, இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்ட என் அன்பு தாய்மாரே, நீங்க எந்த இடத்துல நிற்கிறீங்க? ஐயா, எந்த கூட்டத்தில் ஒருவேளை உங்களால முடியல, வீட்டை விட்டு வெளியே வர முடியல, தாதிமார போல எஸ்தரோட கூடி ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களோ? ஒருவேளை உங்களால முடிஞ்சா உங்களை விட கீழானவருடைய துக்கத்தை மாற்ற புதியவைகளை கொடுக்கிற கூட்டத்தில் நிற்கிறீங்களா? அல்லது ஒருவேளை எனக்கு என்ன எந்த காரியமும் தெரியாதது போல வீட்டுக்குள்ள அமர்ந்து இருக்கிறீர்களோ? ஒருவேளை நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன் என்று நிற்கிறீர்களோ? தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக நீயும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும் ஐயா. எசேக்கியேல் 20:28 படி திறப்பிலே நிற்க ஒருவரை தேடினேன், சுவரை அடைக்க ஒருவரை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆபிரகாம் சோதோம் குமரா அழிய போகிற போது கெஞ்சினானே. 40 நீதிமான் இருந்தா, 30 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான் இருந்தா, 10 நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அழிவிலிருந்து காப்பதற்கு நீயும் நானும் எந்த இடத்தில் நிற்கிறோம்? ஆண்டவர் நம்மை கழுவினார், தூய்மையாக்கினார். ஏதோ கழுவினார் கொண்டு நாம் அடங்கி கிடக்கிறோமா? நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தொலைக்காட்சி பார்க்கிறவர்களே, நீங்க பரவசம் அடைகிறது நல்லதுதான், இதை கேட்டு பரவசம் அடைகிறது நல்லதுதான். தயவு செய்து ஒன்று செய்யுங்க, மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்க. இந்த ஊழியத்தை குறித்து ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பார்வையற்றவங்களுக்கு தொலைக்காட்சியில் சும்மா ஒளிபரப்புறாங்க, நிறைய பேருக்கு நினைச்சுக்கிறீங்க. இல்லை, தொலைக்காட்சியில் ஆண்டவருடைய வார்த்தையை ஒளிபரப்பணும், கட்டாய பணம் கட்டி தான் ஒளிபரப்பணும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர்ட்ட கேளுங்க. தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு நாள், ஒரு வருடம் இந்த புரோகிராம் தாங்கலாம். திருநெல்வேலியில் கட்டப்பட்டு வருகிற ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக பார்வையற்றோருக்கு அல்லது உடல் ஊனமற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளை எப்படியாவது 1-2 பிள்ளைகளை தான் என்னால் படிக்க வைக்க முடியுது. எனக்கு ஆசை நிறைய பேரை படிக்க வைக்கணும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்குடைய கல்விக்காக உதவுகிற உணர்வுள்ள மக்களை எழுப்பித்தர செய்வீங்க. அதே போல அடிக்கடி அறிவித்து வருகிறேன், ஒரு ஃபியூனரல் ஃபண்டு, அதாவது பார்வையற்ற மக்கள் பெற்றோர் மற்றவர்களால் நேசிக்கப்படுவது அதிகமாக கிடையாது. ஒருவேளை கவர்மெண்ட் சம்பளத்தில் தான் நேசிப்பாங்களா இருக்கும். ஆனால் வேலை இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஏராளம். நீங்களே எங்கு பார்க்கிறீர்கள்? இவர்கள் மரித்தா கூட அடக்கம் பண்ணுவதற்கு கூட உறவினர்கள் கை நீட்டுவதில்லை. இதற்காக ஒரு ஃபண்டு வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 lakhs. ஆண்டவருடைய பார்வையில் கோடி கோடியா தர்றவர். இது எதுக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்க 2 லட்சம் வச்சா எத்தனை பேரை பண்ணிட முடியும்? உங்களுக்கு அந்த திட்டத்தை அறிவிக்கிறேன். நீங்கள் ஒரு வைப்பு தொகையாக, நிரந்தர வைப்பு தொகையாக, that means the fixed deposit, இதில் வரக்கூடிய நியாயமான வங்கி விகிதத்தினுடைய வட்டி எடுத்து அடக்கத்துக்கு மட்டுமே பிரயோஜனப்படுத்துறதுக்கு. நான் கடந்து போனாலும் எத்தனை சந்ததி மாறினாலும் அது இருக்கும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்தால் தொடர்பு கொள்ளலாம். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில், இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அநேகர் அழைக்கிறாங்க பிரசங்கம் பண்ண வாங்கன்னு. கீபோர்டு பற்றாக்குறை இருக்கு. ஆண்டவர் தான் அதை எழுப்பணும். ஜெபம் பண்ணுங்க. அதே போல எனக்கு அன்பானவர்களே, கல்லறை தோட்டத்துக்கு இடம் வாங்கி பல ஆண்டுகளாக சுவர் கட்ட முடியாமல் இருக்கு. அதற்காக ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி எந்திரிச்சு நின்று அப்படியே சொல்லுங்களேன். ஆண்டவரே, என்னையா தேடுனீங்க, என்னையா தேடுனீங்க. நான் ஒண்ணுக்கு ஆகாதவன் தான் ஆண்டவரே. ஆனா முழங்கால முடக்கினா
முட்டி போட்டு ஜெபித்தா சத்துரு முதுக காட்டி ஓடுவான். நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னால முடிந்தத இந்த தேசம் ரட்சிக்கப்பட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்தும். வந்த மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. உடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.